தேர்தல் தேதி ஏப்ரல் கடைசிக்கு போனது ஏன்? தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு ஏப்ரல் முதல் அல்லது 2வது வாரத்துல முடிஞ்சிரும்னு பொதுவான எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா ஏப்ரல் 23ஆம் தேதி தான் வாக்குப்பதிவுன்னு தேர்தல் ஆணையம் திடீர்னு அறிவிச்சது ஆளுங்கட்சிக்கு ஏமாற்றத்தை கொடுத்திருக்காம். தேர்தல் நெருங்குற நேரத்துல தினமும் சில திட்டங்களை தொடங்குறது, அறிவிப்புகளை வெளியிடுறது, அரசு நிதியில அதை விளம்பரப்படுத்துறது எல்லாம் இனி முடியாதுங்கிற வருத்தம் ஒரு பக்கமாம். அத்தோட தேதி ரொம்ப தள்ளி போனதால இதுவரைக்கும் வெளியிட்ட விளம்பரங்களை மக்கள் மறந்துடுவாங்களே, அதுக்காக செஞ்ச செலவு பலனில்லாம போயிருமே அப்படிங்கிற ஆதங்கம் இன்னொரு பக்கமா. தேர்தல் ஆணையம் இதையெல்லாம் யோசிச்சுதான் தேதியை தள்ளி போட்டதா இல்ல வேற ஏதாவது கணக்கு இருக்குதா அப்படின்னு தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காங்களாம் சூரிய கட்சியில. என்ன காரணம்னு தெரியாததால தேர்தல் தேதி அறிவிப்பிற்கு உடனடி ரியாக்ஷன் வரலையாம். வாக்குப்பதிவை முன்னாலேயே வச்சுட்டு மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையை வச்சா கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பாதுகாக்கணும். இந்த இடைப்பட்ட காலத்துல தில்லுமுள்ளு நடக்க வாய்ப்பு இருக்கிறதா கட்சிகள் குற்றம் சாட்டுவாங்க. போன தேர்தல்ல கூட அப்படிப்பட்ட குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அந்த மாதிரி குற்றச்சாட்டுக்களை தவிர்க்கிறதுக்காகத்தான் தமிழ்நாட்டு வாக்குப்பதிவு தேதியை ஏப்ரல் கடைசிக்கு கொண்டு போனதாம் தேர்தல் ஆணையம். காரணம் என்னவாக இருந்தாலும் வாக்குப்பதிவு தள்ளி போனது ஆளுங்கட்சிக்கு ஒரு பின்னடைவாகத்தான் இருக்கும்னு சொல்றாங்க அரசியல் நோக்கர்கள்.